ஹே buddies, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோமா? என்ன குட்டீஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த வீக் சண்டே ஸ்கூலுக்கு எல்லோரும் நல்லா வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீக்கில் நிறைய ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது, வர்ஷிப் டைம் இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிடலாமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல கரங்களை கூப்பி கண்ணை மூடி நம்ம எல்லோரும் ஜோம் பண்ண போகிறோம். அன்பின் தெய்வமே ஏசப்பா, இந்த நாளிலும் ராஜா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு அப்பா நாங்கள் வந்திருக்கோம். ஏசப்பா ராஜா, நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுமே அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும் ராஜா. நாங்கள் அப்பா இது கூட சேர்ந்து உங்களை ஆராதிக்கிறதுக்கு, ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணுறதுக்கு, அப்பா வசனம் படிக்கிறதுக்கு, கதை கேட்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ராஜா அப்பா, நாங்கள் ஏசப்பா ஞானத்தோடு நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாங் வந்து சுக்கு சுக்கானோருக்கு ஆட போகிறோம். சுக்கு சுக்கானோருக்குவன் பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சுக்கு சுக்கானோருக்குவன் பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. Chiku 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 chiku. Engine driver இசுவோடு பயணம் செய்கிறேன், ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். Engine driver இசுவோடு பயணம் செய்கிறேன், ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். Chiku buku chiku buku chiku buku ஜீசஸோட chiku buku, chiku buku chiku buku chiku buku சூப்பரா போகுது chiku buku, chiku buku chiku buku chiku buku ஜீசஸோட chiku buku, chiku buku chiku buku chiku buku சூப்பரா போகுது chiku buku. Chiku 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 chiku. சுக்கு சுக்கானோருக்குவன் பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சுக்கு சுக்கானோருக்குவன் பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு, chiku buku chiku buku chiku buku ஜீசஸோட chiku buku, chiku buku chiku buku chiku buku சூப்பரா போகுது chiku buku. Chiku 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 chiku. Engine driver இசுவோடு பயணம் செய்கிறேன், ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். இசுவோடு பயணம் செய்கிறேன், ட்ராக்க விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. Chiku 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 chiku. ஃபர்ஸ்ட் சாங்க்கு எல்லோரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம செகண்ட் சாங் பார்க்கலாமா? யார் அந்த ஏசு, அந்த சாங்க்கு நம்ம எல்லோரும் ஆக்ஷன் பண்ண போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? போறனே
சாமிக்கு நீ உன்ன காரியா, நீயும் வாரியா கூட வாரியா. இயேசு சாமிக்கு நீ உன்ன காரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நான் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நான் போக போறேன். நீயும் வாரியா கூட வாரியா. இயேசு சாமிக்கு நீ உன்ன காரியா, நீயும் வாரியா கூட வாரியா. இயேசு சாமிக்கு நீ உன்ன காரியா. இப்போ நம்ம தேர்ட் சாங்க்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். தேர்ட் சாங் என்னென்னா 5 அப்பம் எருமீன்கள். இப்போ நம்ம கடைசியாக ஒரு இங்கிலீஷ் சாங் பார்க்க போகிறோம். இட்ஸ் a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. So walk, walk.
walk in the light. So walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. இப்போ சூப்பராக ஆக்ஷன் சாங்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாம் கண்ணை மூடி அழகாக வர்ஷிப் பண்ணுவோமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அப்படி இல்லைன்னா முழங்கால் படிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்கள் நடுவில் நீர் உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் சிறு குழந்தைகளாக அப்பா உங்கள் சமூகத்தில் அப்பா எங்களோட இந்த சின்ன இருதயத்தை எடுத்து உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. எங்களை நீங்கள் நிரப்புங்க ஏசப்பா, எங்களை நீங்கள் நிரப்புங்க அப்பா. ஒரு விசேஷித்த அப்பா அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கணும் அப்பா. உங்கள் மகிமையின் மேகம் அப்பா எங்களை அது மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா, எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க அப்பா. இந்த சின்ன இருதயத்தப்பா உங்களுக்கு நாங்கள் தரோம் ஏசப்பா. எங்களை நீங்கள் நிரப்புங்க அப்பா, எங்களை நீங்கள் நிரப்புங்க அப்பா. எங்களை விட்டு விலகாத நல்ல மேகமாக நீங்கள் இருந்தீங்களே அப்பா. அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
மேலே நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா. அப்பா ராஜா, இதுவரைக்கும் எங்களை நடத்தினரே அப்பா. ஏசப்பா அப்பா, ஒரு நாளும் அப்பா எங்களை விட்டு விலகாம ராஜா, ஒரு தாயாக அப்பா, ஒரு தகப்பனாக அப்பா எங்களோடு இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தின தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல எபினேசராக அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தின தெய்வம் நீர் அல்லவா அப்பா. நல்ல எபினேசராக ராஜா இதுவரைக்கும் எங்களை நடத்துனீங்களே அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ராஜா ஒரு குறைவும் இல்லாமல் அப்பா நீங்கள் எங்களை நடத்திருக்கீங்களே ராஜா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. நல்ல இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனாக எங்களை நடத்தினீரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிலைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிலைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு கருப்போல எங்களை சுமந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தில் ராஜா அப்பா, அப்பா உங்கள் இருதயத்தில் எங்களை சுமந்த தெய்வமே அப்பா உமக்கு நன்றி அப்பா.
அப்பா, நன்றி அப்பா. இதுவரை நடத்தின தேவன் நீரப்பா. இனிமேலும் எங்களை நடத்தும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சரி, இவ்வளோ நேரம் நம்ம அழகாக வர்ஷிப் பண்ணோம். நம்ம வர்ஷிப் பண்ணது எல்லாத்தையுமே ஆண்டவர் அழகாக பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஸ்டோரி ஆண்டி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துட்டு இருக்கு. நம்ம போய் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடுவோமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களுடைய ஸ்டோரி டைம். போன வாரம் நம்ம என்ன கதை கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, சாமுவேலுடைய கதை கேட்டுட்ருந்தோம். ஆன்ட்டி சொன்னேன், அண்ணால் ஆன்ட்டி எப்படி சாமுவேலை ஏசப்பாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணது மாதிரியே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏலி தாத்தா கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போ சாமுவேல் எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் ஏலி தாத்தா கூட ஏசப்பாஸ்க்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு குட்டி பிள்ளையாக இருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, சாமுவேலுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருந்தது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தார் யாருமே என்னவாகக்கூடாது, லேவியர்கள் ஆகக்கூடாது, ஆசாரியத்துவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் முடிவெடுத்திருந்தாங்க. இப்போ கதை எப்படி போகுது? அந்த குடும்பத்திலிருந்து வந்த சாமுவேல் ஏலி தாத்தா கூட சர்ச்சில் இருக்கிறாரு. ஆனால் எல்லா வேலையுமே குட்டி பையனால் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஏலி தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கிறார். பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் வரும்போது அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, அவன் கோராகு வம்சத்தான் இல்லையா, கோராகோட பரம்பரையை சேர்ந்தவன்ல, அவனை நம்ம சர்ச்சுக்குள்ளே விட்டதே பெரிய தப்பு, அவனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏலி தாத்தா சாமுவேலை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த தேவ ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க, சரியா? பெரிய ஆசாரி, அதாவது சீஃப் பாஸ்டர் மட்டும்தான் போவார். அதுவும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு அடுத்த இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரகாரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு தொட்டி இருக்கும், எங்கே நம்மளை காலெல்லாம் கழுவிட்டு தான் அதுக்குள்ளே வரணும். அப்புறம் பலிபீடம் இருக்கும், எங்கே வந்து இவங்க ஆஃபரிங் கொடுக்குறாங்க, பலி செலுத்துகிற மிருகத்தெல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் பலியிடுவாங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கணும், சும்மா இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரியான ஆலயம் தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நம்ம உட்காந்து ஆராதிக்கிற சர்ச் எப்படி இருக்குது? இப்போ ஆன்டின்னு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறேன்ல, இது வந்து நம்ம வந்து பாஸ்டர்ஸ்லாம் நின்று பிரசங்கம் பண்ணுற இடம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல எங்கே யார் உட்காந்துருப்பா? நம்ம எல்லாரும் உட்காந்து, விசுவாசிங்கெல்லாம் உட்காந்து கதை கேட்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும், ஒரு பொருள் கூட மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? கால் மேலே கால் போட்டு உக்காடுறோம், சர்ச்சுக்குள்ளே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், பிஸ்கட் பேக்கெட்டை சாப்பிட்றோம். இதோட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சில நேரங்களில் நம்ம சர்ச்சில் ஸ்கூல் புக்கை கொண்டு வந்து படிக்கிறோம், டிராயிங் நோட்டை எடுத்து கலர் அடிக்கிறோம். சர்ச்சு கலர் அடிக்கிற கலரிங் கிளாஸா? இல்லைன்னா சர்ச்சு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், சப்பர்னு சாப்பிட்ற டைனிங் டேபிளா? பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கூட ஆலயம்னு சொல்லப்படுகிற இடத்துல நடக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நம்ம குட்டி பிள்ளைங்களை சில நேரம்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாய்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பிச்சுக்கு பிச்சுக்கு நமக்குன்னா சவுண்டு வர்ற டாய்ஸு, பாலு, அப்புறம் வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸ், ஸ்டஃப் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, டெடி பேர், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விளையாட சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? ஒரு பிள்ளை டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆப்பிள் சாப்பிட்டுச்சுன்னா 4 பேருக்கு தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குட்டி பிள்ளை அந்த ஆப்பிளை பார்த்துட்டே இருக்கும். அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில் வசனத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. கலரிங் புக் எடுத்து கலர் அடிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பிள்ளை பார்த்துட்டே இருக்கும், ஐயோ இந்த கலரிங் புக்கு நம்ம வீட்டில் இல்லையே, இந்த கலர் வேணும்னு சொல்லி அம்மா அப்பாட்ட அடம் பிடிக்கும். அம்மா அப்பா பிள்ளைய சமாதானப்படுத்துவாங்களா? சர்ச்சில் இருந்து பிரசங்கம் கேட்பாங்களா? பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. சாத்தானானவன்
பல நேரங்களில் சபையின் ஒழுக்கத்தை இப்படி தான் கலைப்பான். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இது ஒரு விஷயமா? என் சர்ச்சுக்குள்ளே என் பிள்ளைக்கு பசிக்காதா? 2 பிஸ்கட் தானே ஊட்டி விட்டேன், ஒரு முறுக்கு தானே கொடுத்தேன், ஒரு சாக்லேட் தானே கொடுத்தேன். அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த கவரை எங்கே போடுவோம்? நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு வீட்டில் வந்தால் போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த சாக்லேட் ரேப்பரை அப்படியே சர்ச்சில் போட்டுருவோம். அந்த சாக்லேட் ரேப்பரை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வயசான பாட்டி அம்மாவோ தாத்தாவோ சர்ச்சை க்ளீன் பண்ணுறவங்க தான் எடுத்து போடுவாங்க. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆனால் அந்த காலத்தில் ஆலயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருமே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது, ஒரு சில பேர் தான் உள்ளே வர முடியும். இப்படி இருந்ததை ஏசப்பா எல்லா தடையையும் ஓப்பன் பண்ணி என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரலாம். பலிபீடம், தண்ணி தொட்டி, அதுக்கப்புறம் பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் இப்போ யாருனாலும் வரலான்னு கதை ஓப்பன் பண்ணி வச்சா நம்ம அதை நல்லா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ இந்த சாம்வேல் கதையில் இதில் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? சாம்வேல் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் சாம்வேல் இருக்க முடியும். ஏலி தாத்தா எங்கே இருக்கணுமோ அங்கே தான் ஏலி தாத்தா இருக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்க முடியும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நாள் வந்தது. அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் ஆலயத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஏலி தாத்தா அவர் எப்பயும் படுக்கிற இடத்துல வந்து படுத்துக்கிட்டார். சாம்வேலும் எப்பயும் போய் படுக்க வேண்டிய இடத்துல படுத்துக்கிட்டாப்ல. அப்படியே லேட் ஆகுது. நைட் ஆக திடீர்னு சாம்வேலுக்கு ஒரு சத்தம் கேட்குது, சாம்வேல் அப்படின்னு. இதை கேட்ட உடனே சாம்வேல் வேற அப்போ ஒரு குட்டி பையனா, அவனுக்கு என்ன தோணிருக்கும்? ஐயோ, நம்ம ஏலி தாத்தா தான் நம்மளை கூப்பிட்றாரு, தண்ணி கிண்ணி தேவைப்படும் போல் நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு டபக்குன்னு எந்திரிச்சு, சொல்லுங்கள் தாத்தா, இந்த வந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து ஏலி தாத்தா கிட்ட, தாத்தா தாத்தா என்னைய கூப்பிட்டீங்களா, என்ன செய்யணும், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ ஏலி தாத்தா கேட்டார், நான் உன்னைய கூப்பிட்டேனா? எப்பம்மா? நான் உன்னைய கூப்பிடவே இல்லையே, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி சாம்வேல் வந்து படுத்துக்கிட்டான். படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சத்தம் கேட்குது, சாம்வேல் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் தெளிவாகவே கேட்குது. சரி, இப்போ ஏலி தாத்தா தான் நம்மளை கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறோன்னு ஓடி வரான். ஓடி வந்து ஏலி தாத்தா, ஏலி தாத்தா இப்போ கூப்பிட்டீங்க, எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி கேட்டான். அப்போ ஏலி தாத்தா சொன்னார், ஐயோ இல்லை சாம்வேல், நான் உன்னைய கூப்பிடவே இல்லைப்பா, நீ போய் நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கு அப்படி சொல்லிட்டார். திருப்பி சாம்வேல் வந்து அவர் படுக்கிற இடத்துல படுத்துட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்வேல் சாம்வேல் அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ ஃபார் ஷுவர், ஏன்னா 3ஆவது தடவை 2 தடவை வேற கேட்டுருச்சு, சாம்வேலே சாம்வேலேன்னு பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ பாருங்க, ஏலி தாத்தா போய் நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சாம்வேல் எழுந்திரிச்சு நேராக ஏலி தாத்தாட்ட வர்றார். தாத்தா இப்போ நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டீங்க, அதுவும் 2 தடவை கூப்பிட்டீங்க, எனக்கு நல்லா கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ ஏலி தாத்தா யோசிக்கிறார், என்னடா அது நம்ம கூப்பிடலை, ஆனால் சாம்வேல் என்னடானா யாரோ அவங்கள கூப்பிட்டாருன்னு வேற வந்து என்கிட்ட சொல்கிறான். அதுவும் ஒரு தடவைனா பரவாயில்ல, இது 3ஆவது தடவை. ஸோ இங்கே என்னமோ நடக்குது, அப்போ கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு போல அப்படின்னு ஏலி தாத்தா கன்ஃபார்ம் பண்ணுறார். பண்ணிட்டு சொன்னார், சாமுவேல் இனி போய் படுத்துக்கோ, நீ படுத்துட்டு திருப்பி ஒரு தடவை யாராச்சும் உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்னா, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு நீ சொல்லணும்னு சொல்கிறார். சாமுவேலும் வேகமாக வந்து படுத்துக்கிட்டார். படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பி கேட்குது, சாமுவேல் சாம்வேல் அப்படின்னு கேட்ட உடனே வேகமாக எந்திரிச்சு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் சாம்வேலோட பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த சாம்வேலோட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த சாம்வேல் தீர்க்கதரிசி காலத்துக்கு முன்னாடி நியாயாதிபதிகள்னு சொல்லி ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். நிறைய நியாயாதிபதிகள் வருவாங்க. ஒவ்வொரு தடையும் இவங்க பெலிஸ்தர்களோ இல்லை அமலேற்கர்களோ இவங்களை அடிமைப்படுத்திட்டு போவாங்க. ஒரு நியாயாதிபதி எழுந்து அவங்க கூட சண்டை போட்டு திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அப்புறம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ நிம்மதியாக இருப்பாங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட தப்பு பண்ணுவாங்க, திருப்பி ஆண்டவர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து இவங்களை அடிமைத்தனப்படுத்துவான். இதுதானே நடந்துட்டு இருந்தது. இப்பயுமே அந்த சூழ்நிலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க ரொம்பலாம் ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. இருப்பாங்க, அப்புறம் திருப்பி வந்து பாகால் வழிபாட்டுக்கு போயிடுவாங்க, விக்கிரகத்தை கும்பிடுவாங்க, ஆண்டவர் இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்வாங்க, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். ரொம்ப நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை.
இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா தீர்க்கதரிசிகள் இந்த நியாயாதிபதிகள் மூலியமாக பேசுவார். நீங்கள் இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் நான் தேர்ந்தெடுத்த ஜனம்ப்பா அப்படிலாம் பேசுவார். ஆனால் இந்த சாமுவேல் காலத்துக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் ஆண்டவர் பேசவே இல்லை, நிப்பாட்டிட்டார். இப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. பேசினாரா? என்ன பேசினாருன்னு தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். என்ன பேசினாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆன்ட்டி உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன buddies, நம்ம ஸ்டோரிலாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு ஒரு குட்டி எக்ஸாம் வைக்க போகிறோம். எக்ஸாம்னா பயப்பட தேவையில்ல, நம்ம ஸ்டோரி கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா? நம்ம இவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணோம், ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணோம், ஸ்டோரி பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேம்ஸ் டைம்.
நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ ஃபைனல் ப்ரேயர் பண்ண போகிறோம். அக்கா நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோமா? என்ன குட்டீஸ், நல்லா கதை கேட்டிங்களா? நல்லா ஆக்ஷன் சாங்ஸ் பாடியிருப்பீங்க, ஒர்ஷிப் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கை குப்பி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அன்பின் ஏசப்பா, ராஜா அப்பா, இந்த நாளிலும் ஏசப்பா நடந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சாங்ஸ், வர்ஷிப், அப்புறம் ஏசப்பா நாங்கள் கேட்ட கதைகள், ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ராஜா நாங்கள் இன்றைக்கி என்ன கதை கேட்டோமோ அதை எங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ராஜா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வாரம் ராஜா எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கட்டும் ராஜா. படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞானமாய் நடப்புறதுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கணும் நல்ல பிதாவே, ஆமேன்.